நாம எல்லாருமே கண்டிப்பா நம்ம ஊர் ட்ரெயின்ல ஒரு முறையாவது டிராவல் பண்ணிருப்போம். அப்படி நம்ம டிராவல் பண்ண நம்ம ஊர் ட்ரெயினோட ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு ட்ரெயின் ஏறணும் அப்படின்னா முடிஞ்ச அளவு அந்த ட்ரெயினோட ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணாம இருக்கதான் பார்ப்போம். ஏன்னா அதோட கண்டிஷன் அவ்வளவு மோசமா இருக்கும். ஆனா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஜாப்பனீஸ் புல்லட் ட்ரெயினோட ரெஸ்ட் ரூம். கைய கொடு. ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. இந்த ரெஸ்ட் ரூமோட இன்டீரியரை பாருங்களேன், நல்லா பிரைட்டா எல்லோ கலர்ல இருக்கு. மூஞ்சி தெரியுதா மூஞ்சி? அப்படியே அங்கனக்குள்ளேயே சேவிங் பண்ணி தலை சீவி பவுடர் அடிச்சு விபூதி பூசி பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு வாரம் சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊத்தி குழச்சி அடிக்கலாம்டா. வாஷ் பேஷன், அதுக்கு மேல முகம் பாக்குற கண்ணாடி, சோப் டிஸ்பென்சர், ஹேண்ட் ரைல், கதகதப்பான இருக்கை வசதி, இது எல்லாத்துக்கும் மேல இந்த ரெஸ்ட் ரூமை மாற்றுத்திறனாளிகள் கூட எந்த ஒரு சிரமமும் இல்லாம பயன்படுத்துறதுக்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. அதுல என்ன பியூட்டினா மொத்த அழகையும் கூட பாத்தியா அங்க நிக்கிற நீ. இந்த ரெஸ்ட் ரூமை நீங்க பார்க்கும்போது இல்ல பயன்படுத்தும் போது நீங்க ஒரு ட்ரெயின்ல போற மாதிரி இல்ல, நீங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம் எடுத்து தங்கி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். செத்த நேரம் அசன் தூங்கிட்டு அது உங்களுக்கு பொறுக்கலையா? இடமா என்னது?